ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி கெத்செமனே தோட்டம் முதல் சிலுவை வரை இயேசு அருளிய 7 வார்த்தைகள். முதலாவது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது மத்தேயு 26 அதிகாரம் 41வது வசனம். இரண்டாவது, யாரை தேடுகிறீர்கள்? இது யோவான் 18 அதிகாரம் வசனம் 4-5. மூன்றாவது, என் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 39. நான்காவது, யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? லூக்கா 22 அதிகாரம் 48வது வசனம். ஐந்தாவது, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால் மடிந்து போவார்கள். மத்தேயு 26 அதிகாரம் 52வது வசனம். ஆறாவது, ஏன் அடிக்கிறாய்? யோவான் 18 அதிகாரம் 23வது வசனம். ஏழாவது, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். லூக்கா 23 அதிகாரம் வசனம் 28. இந்த சிலுவை பயணத்திலே கெத்செமனே முதல் சிலுவை வரை இயேசு அருளிய இந்த 7 வார்த்தைகளை மீண்டும் திரும்ப படித்து இது நம்மிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்வியாக நினைத்து சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.